ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம் மூப்பெரும் சாம்ராஜ்யங்களுக்கு நடுவில் ஒரு குட்டி சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருக்கிற லக்சம்பர்க்ல இருந்து தான் நான் இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி நாடான லக்சம்பர்க் பற்றி. நாங்கள் இங்கே லக்சம்பர்க் வந்து ஜெர்மனியோட பார்டர் ட்ரேரர்லேருந்து பக்கத்தில் இருந்ததுனால இந்த கண்ட்ரியை விசிட் பண்ணணுன்னு வந்தோம். ஆல்ரெடி பாரிஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கண்ட்ரி பற்றி போடுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நாங்களும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி வந்தோம். 2500 சதுர கிலோமீட்டர், 6 லட்சம் மனிதர்களை மட்டுமே கொண்ட ஒரு குட்டி நாடு இவ்வளவு பெரிய ஐரோப்பிய சாம்ராஜ்யத்தில் தன்னையும் ஒரு அங்கமாக வச்சிருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் மேஜர் ரோல்ஸ் ப்ளே பண்ணுது. இங்கே அதுதான் அவங்க கான்சென்ட்ரேட்டும் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்து ஹை லெவல்ஸில் சேல்ரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கிக்கலாம். பஸ், ட்ராம் எல்லாமே டோட்டலி ஃப்ரீ ஃபார் பீப்புள். இந்த நாட்டோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு லோக்கல் பிராண்டையுமே நாங்கள் பார்த்தது எல்லாமே லூயி விட்டான், குச்சி அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் கடைகளை தான் இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த நாடு வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கா, இங்கே மக்கள்கிட்ட இவ்வளோ பணப்புழக்கம் இருக்குதா, இங்கே இருக்கிற எல்லாருமே ரிச்சாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு. இந்த நாடு இதை மட்டும் வச்சுக்கலங்க, இது கூட 2ஆம் உலகப் போருக்கான சுவடுகளை சுமந்துக்கிட்டும் பல்வேறு விஷயங்களை இந்த நாடு சுமந்துக்கிட்டு நிற்கிது. ஆனால் இது வந்து ரொம்ப குட்டி நாடு. ஷெங்கன் விசா வச்சுருக்கிறவங்க கூட இங்கே வந்து இந்த நாட்டை விசிட் பண்ணலான்னு சொல்லி ஐரோப்பிய யூனியனில் இணைஞ்சது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தங்களையும் ஐரோப்பிய யூனியனில் ஒரு அங்கமாக வச்சுருக்கிறாங்கங்கும்போது இந்த நாடு வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. நாங்கள் வந்து இங்கே நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றின ஹோல் வீடியோ தான் இது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் வந்து யூரோப்பை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். யாராவது யூரோப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க, நாங்கள் போகிற கண்ட்ரிஸ் லக்சம்பர்க் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. த லிவிங் ரூம் ஆஃப் லக்சம்பர்க் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு முக்கியமான லக்சம்பர்கோட இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா பிளேஸ் டி ஆர்ம்ஸ் அப்படிங்கிற இராணுவ பயிற்சி அணிவகுப்பு கூடம் இங்கே நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு ரிச் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய லக்சம்பர்கோட ஹார்ட் ஆஃப் ரிச் ஹிஸ்ட்ரியோட இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கே இருக்கிற இடத்துலேருந்து நாட்ரிடம் கத்தீட்ரல், கிராண்ட் டுக்கால் பேலஸ், வில்லா ஹைட்டு இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது, நடந்தே போகலாம். இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கேஃபிட்டேரியாஸ், தென் வந்து நிறையா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபிட்டேரியாஸ், கடைகள் எல்லாமே இங்கே இதை சுற்றி இருக்குது. இது வந்து நடந்து போகிறக்கான யூசர் ஃப்ரெண்ட்லி வாக்கிங் ஜோன்னு சொல்கிறாங்க. இதை வந்து 19th செஞ்சுரியிலேருந்து மக்கள் பார்வைக்காக இந்த பேலஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து லீவுங்கிறனால நம்மளால உள்ளே போய் பார்க்க முடியல. இந்த இடத்துல வந்து அதிகமான ஸ்ட்ரீட் ஷோஸ் நடக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது பழைய பொருட்களோட கண்காட்சி மாதிரி வச்சுருக்குறாங்க. அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் வந்து கான்சர்ட்ஸ், கிறிஸ்மஸ் மார்க்கெட், ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து பிளேஸ் டி ஆர்ம்ஸோட வரலாறு. இது வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்னா 1671 1673 வரை ஃப்ரெஞ்சு ஜென்ரல் லீ பாஸ்ட்ரி டி வவுபன் இந்த சதுக்கத்தை வடிவமைச்சு கட்டியிருக்கிறாரு. இது வந்து மிலிட்ரி பெரைடு கிரவுண்டாக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து த லிவிங் ரூம் ஆஃப் லக்சம்பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த பிளேஸோட சிறப்புகள்.
லுக்சம்பர்க் கத்தீட்ரல் மற்றும் ரோமன் கத்தோலிக் கத்தீட்ரல் என்று அழைக்கப்படும் நாட்ரடாமா கத்தீட்ரல்ல தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது ஒரு கிறிஸ்தவ பேராலயம். இந்த பேராலயம் வந்து ரோமன் கத்தோலிக் கத்தீட்ரல்ங்கிறது இந்த லுக்சம்பர்க் கண்ட்ரிலேயே ஒன்று தான் இருக்குது. அது இந்த நாட்ரடாம் கத்தீட்ரல் தான். இதையே வந்து 17ஆம் நூற்றாண்டு 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் ஜேசூட் பாதிரியார்கள் கட்டினாங்க. இது வந்து கோதிக்கலை மற்றும் பராக் கலையின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்குது. இது 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ், ஸ்டெயின்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸஸை இன்ஃப்யூஸ் பண்ணி இதில் பிப்ளிக்கல் சீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கட்டுனது தான் வந்து இதை வந்து மேலும் மெருகேற்றி இந்த கத்தீட்ரலுக்கான அழகை கொடுக்குது. இது மட்டும் இல்லை, இதோட அழகான மற்றும் கம்பீரமான டவர்ஸும் இதில் வந்து இடம்பெற்றிருக்குது. இது வந்து லக்சம்பர்க் நாட்டோட வரலாற்றில் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் லக்சம்பர்க் அரச குடும்பம் வந்து இந்த தேவாலயத்தை லக்சம்பர்க் கிராண்ட் டூகாஸ்னு மத்திய பாதுகாப்பு மையமாகவும் ராயல் பரியல் சைட் அப்படின்னும் மாற்றினாங்க. கிராண்ட் டுக்கால் ஃபேமிலி கிரிப்ட், அந்த லக்சம்பர்க் அரச குடும்பத்தில் இருக்கிற பல பேர் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இது வந்து 1870 லக்சம்பர்க்ஸ் நேஷ்னல் ஷ்ரைனாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ இன்னைக்கு இதை வந்து லுக்சம்பர்க் இன்னைக்கு இதை வந்து நாட்ரடாமா கத்தீட்ரல்னு சொல்கிறாங்க. இது யுனெஸ்கோவோட ஒரு பாரம்பரிய தலமாக இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து மத வழிபாடுகள்லையும் கலாச்சார நிகழ்வுலையும் பங்கேற்றுட்டு இருக்காங்க. இதுதான் நாட்ரடாம் கத்தீட்ரலோட வரலாற்று சிறப்பு. வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். நம்ம உள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற கலர்ஸ்ஃபுல் கிளாஸ் பெயிண்டிங்கே நம்மளை வந்து மிரட்டுச்சு. அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரான்ஸில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கிளாஸ் பெயிண்டிங்லேயும் அவங்க கையால் வரைஞ்சி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தையும் வியப்பும் தந்தது. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, என்டையர் சர்ச்சுக்குள்ளேயுமே வந்து அப்படி தான் இருந்தது. அந்த கோதிக்கலை பராக்கு கலைங்கிறதே வந்து இதுதான். ஸோ அங்கிருந்த ஒவ்வொரு இமேஜ் ஆகட்டும், அவங்க செஞ்சுருந்த வேலைப்பாடுகள் ஆகட்டும், பார்க்க பிரமிப்பை தாங்க கொடுத்துச்சு. அவ்வளோ அருமையான ஒரு வேலைப்பாடுகள், அதெல்லாம் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லை, நம்ம அங்கே கேண்டில் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம். பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கான இடம் தனியாக வச்சுருந்தாங்க. நம்ம வந்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு தனியாக ப்ரேயர் ஹால் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய கிராண்ட் டுக்கால் பேலஸ் சேர்ந்த லக்சம்பர்க் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கள அங்கே வந்து கல்லறையில் இது பண்ணியிருந்தாங்க, அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை அந்த சர்ச்சுக்குள்ளே நாங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தோம். ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது. அதனால் இதை வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கலையையும் அவங்க வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தி இந்த சர்ச்சை இவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் லுக்சம்பர்க் பார்லிமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டியோட சென்டர்லேயே இருக்குது. இதுக்கு தனியாக வழியோ இல்லை தனியாக ஒரு சேஃப்டி லொக்கேஷனோ அந்த மாதிரி இல்லை. பார்லிமெண்ட்டை ஒட்டி நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஸோ ஒரு 20 அடி தூரத்துலேயே கடைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் 20லேருந்து 60 அடி தூரம் தான் இருக்கும். நம்ம டைரெக்டாக உள்ளே போய்க்கலாம், வந்துக்கலாம். அந்த மாதிரி ஈஸிலி ஆக்சசிபிள். அங்கே வந்து பெரிய செக்யூரிட்டி, நம்மளை உள்ளே மட்டும் போக முடியாது, பட் வெளியே ஃபோட்டோ எடுக்கலாம், பார்க்கலாம், நிற்கலாம், சுற்றி வரலாம். அஃபீஷியல்ஸ் வராங்க போகிறாங்க. ரொம்ப ஒரு சாதாரணமாக தான் இருந்தது. இது வந்து ஒரு வியப்பு தான் தந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்லெலாம் அரசியல்வாதிங்கன்னா எப்படி இருப்பாங்க, இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. கார் வந்து போகிறதுலாம் எப்படின்னு எனக்கு தெரில, பட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் லுக்சம்பர்க் பெனோரமிக் எலிவேட்டர்னு சொல்லக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எலிவேட்டர். இது வந்து நல்ல ஒரு ஹைட்டில் இருக்கும். இந்த எலிவேட்டரில் வந்து சீக்கிரமாகவே நம்ம மேலே போயிடலாம். கீழேருந்து மேலே போய் பார்த்திங்கன்னா சிட்டியோட என்டையர் வியூமே பார்க்க முடியும். இது வந்து நான் எலிவேட்டர்லேருந்து ஷாட் எடுத்தது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மேலே போயிட்டு நம்ம பார்க்கும்போது சிட்டியோட என்டையர் வியூவையுமே நீங்கள் கவர் பண்ணி பார்க்க முடியும். இங்கே யூரோப்பில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் பில்டிங்ஸ் இருக்கும். அதோட காரணம் என்னென்னா நீங்கள் அந்த டாப் மோஸ்ட் ஃப்ளோர் போகும்போது ஒரு இடத்துலேருந்தே என்டையர் சிட்டியையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான், எந்த டிக்கெட்டும் கிடையாது. நம்ம போயிட்டு அங்கே லிஃப்ட்டில் போய் மேலே போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சிட்டி வியூ தந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை லக்சம்பர்க் போகிறீங்கன்னா இந்த பிளேஸ் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நாங்கள் யூரோப்பில் நிறைய பிளேசஸ் சுற்றி பார்த்துட்ருக்கோம். உங்களோட அதை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த பிளேசஸ் போகிறதுக்கு ஒரு ஐடியா தேவைப்படும் போது யூஸ் ஆகும். யார் யூரோப்பில் இருக்காங்களோ போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.